ஹார்ட்டியும் அந்த பையன தேடி அந்த ஊருக்கே வந்துரும். அந்த பையன் அந்த பிச்சை எடுக்கிற வைக்கிற கும்பல் கிட்ட மாட்டிக்குவான். ஒரு நாள் ஹார்ட்டி அந்த பையனையும் பார்த்துருவான். ஆனா அந்த பையனுக்கு ஹார்ட்டிய சுத்தமா பிடிக்காது. அந்த பிச்சை எடுக்கிற வைக்கிற கேங்கு ஹெட் கிட்ட ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் ரொம்ப அக்ரெசிவானது. ஒரு நாள் அந்த கேங்கோட ஹெட் அந்த பையன ரொம்ப அடிச்சிடுவான். அதனால ஹார்ட்டி ரொம்ப கோவமாகி அந்த ஹெட்ட வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிடும். அதுக்கான பனிஷ்மெண்ட்டா அந்த அக்ரெசிவான டாக உள்ள விட்டு ஹார்ட்டிய வந்துட்டு ரொம்பவும் கடிக்க வச்சுருவான். கைண்ட் ஹார்ட்டட் அதுக்கு வந்துட்டு சண்டை போட அந்த மாதிரிலாம் தெரியாது. அதனால ரொம்பவே கடி வாங்கிடும். தனக்காக சண்டை போட்ட ஹார்ட்டி அதுக்கப்புறம் அவனுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து தப்பிச்சு அவங்க வேற இடத்துக்கும் வந்துருவாங்க. ரொம்ப அடிபட்டதுனால ஹார்ட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடும். ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டரும் வந்துட்டு சொல்லிடுவாங்க, ஹார்ட்டியால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால ஹார்ட்டிய சொந்த ஊருக்கே எடுத்துட்டும் போயிடுவான். ஹார்ட்டி ஆனா ஒரு நாளும் வீட்லயே இருக்காம அந்த பஸ் ஸ்டாப்லயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா சோய் அந்த பஸ்ல வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாப்லயே ஹார்ட்டியோட உயிரும் பிரிஞ்சிரும்.